Good evening all. Welcome to Unadministrative Staff College, AMTN Presence, Mission KYCல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 14th கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் டாபிக் தான் பார்க்க போறோம். இது என்ன மேம் புதுசா இருக்கு டாபிக் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் வரும். இந்த கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் இந்த டாபிக்ல அப்படின்னா ஒரு சர்டைன் இன்புட் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4-5 ஸ்டெப்பு இல்லை 6 ஸ்டெப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைனல் அவுட்புட் இதான் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க சரியா. கொடுத்துட்டு இன்னொரு இன்புட்டை நமக்கு கொஷினில் கேட்டிருப்பாங்க. இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் 1ல அவுட்புட் எப்படி இருக்கும் இல்லை ஸ்டெப் 3ல அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். இதுவும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செட் கொஷின் அப்படிதான் வரும். ஒரு செட்டில் 4ல இருந்து 5 கொஷின் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு ஐபிபிஎஸ் விட நமக்கு ஜாஸ்தியாக எந்த பேங்க் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்க. முன்னாடிலாம் கிளரிக்கல் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்கறது இல்லை, பிஓவில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கிளரிக்கல்லையும் இதை மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால எல்லா ரீசனிங் அப்படின்னா எல்லா டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கிறது நல்லது. மேம் இன்புட் அவுட்புட் நீங்கள் சொன்னது எதுவுமே புரியல அப்படின்னா இப்போ நம்ம கொஷின்குள்ளே போனால் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கோடிங் டீகோடிங் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இன்னொரு டேர்மில் கோட் பண்ணியிருப்பாங்க, அந்த கோடை திரும்ப டீகோட் பண்ணால் இந்த வேர்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். பட் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் வேணாம், நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்குள்ளே போவோம். கொஷின்குள்ளே போனதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா, இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துட்டு ஸ்டெப் 4 இஸ் த லாஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் நம்மளுடைய அவுட்புட். நடுவில் நமக்கு எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப் நடந்திருக்கு அவுட்புட்க்கு முன்னாடி. இது நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் அல்லது இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். இது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்மளோட ஆக்சுவல் கொஷின் இதான். இதுக்கு இதே மாதிரி நம்ம 4 ஸ்டெப்பு எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த செட்டில் இருக்க 4 கொஷினுக்கான ஆன்சர் போடணும். இப்போ இந்த 4 ஸ்டெப்பு எப்படி வந்துச்சு, ஸோ ஒரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை பார்க்க போகிறது. எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்க போகிறோம், பார்த்துட்டு அவுட்புட் அதாவது லாஸ்ட் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இது என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அனலைஸ் பண்ணி கெஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நமக்கு இந்த ஸ்டெப்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத லாஸ்ட்ல பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்பர் அண்ட் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் மிஷின் வென் கிவன் அன் இன்புட் லைன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ரீஅரேஞ்ச் தெம் ஃபாலோயிங் அ பர்டிகுலர் ரூல் இன் ஈச் ஸ்டெப். இந்த ஃபாலோயிங் இஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்புட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுதான் இன்புட்டு, அதனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்த அவுட்புட்டு, அதனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. இதான் நமக்கு கொஷின். நமக்கு கொஷின் ஃபுல்லாக இதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 எழுத போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டெப்ஸை வச்சு தான் நமக்கான கொஷின்ஸ் இருக்கும். கிளியரா. ஸோ இதுலேயே வந்து நமக்கு மிஷின் இன்புட் அவுட்புட்டில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி டைப். இந்த மாதிரி டைப்னா நமக்கு ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கா, அது ஒரு டைப். நம்பர்ஸ் மட்டும் ஒரு டைப்பில் கேட்பாங்க. அப்புறம் பாக்ஸ்குள்ளே நமக்கு நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, இல்லைனா பாக்ஸ்குள்ளே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ இங்கே இன்புட்ல பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 15, 19, 22 ஸ்டம்ப்டு ஃப்ளைபேக். நம்ம உட்காந்து ஒரு லெட்டருக்கும் மீனிங்கோ இல்லை இதை கோர்வையாக சேர்த்து மீனிங்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது சரியா. நமக்கு இன்புட் இதான். ஸோ பிரிக்கு, ட்ரையிங்கு, ஃப்ளைபேக்கு, ஸ்டம்ப்டு அப்படின்ற வேர்ட்லாம் இருக்குது. அது ஒரு மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸாலாம் இருக்காது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்புட். அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அந்த அவுட்புட்டில் ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், ஆல்ஃபபெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் இருக்கான்னு பாருங்க. பிக்கு அப்புறமா டி, எஃப், எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, நமக்கு நார்மலா ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ் A to Z இருக்குமா, ஸோ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கா. ஓகேவா. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நமக்கு ஏபிசிடி அந்த இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஆல்பபெட்ல நடந்திருக்கு. லெட்டர்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா. லெட்டர்ஸ்ல இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. நமக்கு 11 இங்க ரெண்டும் மாறி இருக்கு. அப்போ நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இல்லை. ஸோ இந்த லெட்டர்ஸ் எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது வருதான்னு பாருங்க. இந்த 2 நம்பருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை, இது ரெண்டும் நமக்கு பிரைம் நம்பர். அந்த பிரைம் நம்பரை இன்க்ரீசிங் ஆர்டர்ல இந்த டைரக்ஷன்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரைம் நம்பர் இல்லாத மிச்ச நம்பரை இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதான் நமக்கு நடந்திருக்கு லாஸ்ட் அவுட்புட்ல. ஸோ இந்த இன்புட் கொடுத்தா எனக்கு லாஸ்ட் அவுட்புட்ல ஆல்பபெட் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் எனக்கு இந்த நம்பர்ஸையும் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டர்ல? பிரைம் நம்பர்ஸை இன்க்ரீசிங் ஆர்டர்ல இந்த டைரக்ஷன்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரைம் நம்பர்ஸ் இல்லாததை அதுக்கப்புறமா இங்க வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதான் நமக்கான ரிலேஷன். இதே மாதிரி அவுட்புட் நம்ம இங்க நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கும் அந்த மாதிரி ஸ்டெப் போடணும். ஓகே, அப்ப நடுவில் இருக்க ஸ்டெப்லாம் தேவை இல்லையா மேம்னா? தேவைதான். ஃபர்ஸ்ட் அவுட்புட் எழுதிடுவோம், அப்புறம் நடுவில் இருக்க ஸ்டெப்லாம் எப்படி போகணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஏன்னா நடுவில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம்னா அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே டோட்டலாக எத்தனை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இன்புட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 ஸ்டெப் எழுத போறோம். 1 2 3 4. இந்த 4th ஸ்டெப் தான் நமக்கு லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த 4th ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப். அங்கதான் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. இப்போ எனக்கு கொடுத்துருக்க இந்த இதுல எனக்கு வேர்ட்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ். இதை நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏபிசிடியில் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இங்க எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் இருக்கு? பி இருக்கா? ஸோ புரோக்கன் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல்பபெட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஐ மீன் வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்பர்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடுறேன். பிக்கு அப்புறமா எனக்கு என்ன இருக்கு? சி இருக்கு. ஸோ புரோக்கன் சர்க்கிள். அதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்கு? இ இருக்கா? எனர்ஜி. அதுக்கப்புறம் என்ன வேர்டு இருக்கு? ஸ்ப்ரிங். இந்த 4 வேர்டு தான் நமக்கு இருக்கு. ஓகே, கிளியர். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 5 17 27 7. இதுல நமக்கு பிரைம் நம்பர் என்னது? 5 7 17 பிரைம் நம்பர். அதை நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல ரைட் ஹேண்ட்ல இருந்து எழுதணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 7 17. இதெல்லாம் நமக்கு பிரைம் நம்பர். மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது? 27. இன்னொரு நம்பர் இன்கேஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இன்க்ரீசிங் ஆர்டர்ல இந்த 2 நம்பரையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்த இன்புட்டுக்கு இதான் அவுட்புட். இப்போ நமக்கு 1 2 3ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ 1 2 3 ஸ்டெப்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டை வச்சு எது ஃபர்ஸ்ட் வரணுமோ அந்த சீரியஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, இங்க எனக்கு ஆல்பபெட்ல பிக்கு அப்புறமா டி வரணும். ஸோ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேமா இங்க எனக்கு ஆல்பபெட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி இங்க எனக்கு என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க? அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்றாங்க. எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? எனக்கு பிரைம் நம்பர்ல சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சின்ன நம்பர் செகண்ட் அப்படின்னு. அப்போ எனக்கு இங்க என்ன நடந்திருக்கு? டபுள் இது நடந்திருக்கு. ஸோ எனக்கு ஆல்பபெட்டும் அரேஞ்ச் பண்றாங்க, நம்பரும் அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணும்? ஆல்பபெட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? புரோக்கன் தான் வரணும். ஸோ புரோக்கன். இப்போ எனக்கு நம்பர்ல இங்க ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 5 வரணும். ஓகே, இப்போ எனக்கு நடுவுலலாம் என்ன மேம் வரணும் அப்படின்னு கேட்டா, இங்க எனக்கு இங்க மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். ஓகேவா? அதுவும் இவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதணும். இவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 5 நம்ம அங்க ஏற்கனவே எழுதிட்டோம். அதனால அந்த 5 விட்டுட்டு 17ல இருந்து எழுதணும். ஸோ 17 27 எனர்ஜி. அடுத்து 7 புரோக்கன் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோம். அதனால அந்த புரோக்கனை இப்போ விட்டுறணும். விட்டுட்டு சர்க்கிள் ஸ்ப்ரிங் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? கிளியர் தானே? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? இந்த வேர்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வேர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நம்பருக்கு அப்புறம் இருக்கிற இந்த நம்பரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி நம்ம ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம்? புரோக்கன். இங்க அடுத்து நமக்கு என்ன இருக்கு? சர்க்கிள் அப்படின்னு இருக்கு. ஸோ லாஸ்ட்ல நமக்கு என்னது? 5 7 அப்படின்னு 2 அரேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ அதை வச்சு இப்போ நமக்கு என்ன இருக்கு? 5 அங்க எழுதிட்டோம். 17 நம்ம இன்னும் எழுதல இல்லையா? ஸோ அடுத்து எனக்கு 17 27 எனர்ஜி. 7 நம்ம ஏற்கனவே அங்க எழுதிட்டோம். ஸோ அதனால 7 வராது. புரோக்கனும் நம்ம எழுதிட்டோம், சர்க்கிளும் எழுதிட்டோம். ஸோ இதுவும் வராது. ஸோ இங்க எனக்கு என்ன வரும்? ஸ்ப்ரிங் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டையும் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டு என்னது? புரோக்கன் சர்க்கிள்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டு எனக்கு எனர்ஜி. 5 7க்கு அப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் நம்ம வைக்க வேண்டிய நம்பர் என்னது? 17. ஸோ இங்க எனக்கு 5 அங்க லாஸ்ட்ல எழுதிட்டோம், 17ம் எழுதிட்டோம். மிச்சம் இருக்க நம்பர் என்னது? 27. ஸோ 27. இங்க எனர்ஜி எழுதிட்டோம், 7ம் எழுதிட்டோம், புரோக்கன் சர்க்கிள் எழுதிட்டோம். மிச்சம் இருக்கிறது என்னது? எனக்கு ஸ்ப்ரிங் மட்டும்தான். ஸோ ஸ்ப்ரிங். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? இதுக்கப்புறமா இருக்க வேர்டை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது? இங்க 27 இருக்கு, அதை இந்த சைடு அரேஞ்ச் பண்ணும்.
ஸோ இதுதான் என்னுடைய இந்த 4 ஸ்டெப். ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு கீழ இருக்க அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர் which is third from the right end in step 3 and third from the left end in step 2. எனக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சிஸ்டம் நோக்கி இப்படி தான் உட்கார போறோம். இதான் என்னுடைய லெஃப்ட், இதான் என்னுடைய ரைட். ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஸ்டெப் பத்தி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டெப் 3 பத்தியும் ஸ்டெப் 2 பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3ல எதை பத்தி பேசுறாங்க? தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். இங்க இருக்க என்னுடைய ஸ்டெப் 3. இதுதான் என்னுடைய ரைட் சைடு. ரைட் சைட்ல இருந்து தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 17 இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் இன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இங்க இருக்கு. இங்க தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அப்படின்றாங்க. ஸோ 1 2 3. தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 17 இருக்கு. கரெக்டா? எனக்கு தேர்ட் ஃப்ரம் த இங்க பாருங்க. அண்ட் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன வரும் அப்படின்னா, இங்க நான் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணுமா? ஸோ நம்பர்ஸ் மட்டும் லெஃப்ட் எண்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் எடுத்துக்கிட்டா என்ன வரும்? 1 2 3 அப்படின்னு வரும். அப்படி இல்லாம நான் மொத்தமா இங்க இருந்து தேர்ட் இது அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு நம்பர் 17 வரும். ஸோ கொஸ்டினை இன்னொரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ் which is third from the right end in step 3 and third from the left end in step 2. அவங்க சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பர்ஸ் தேர்ட் எண்ட்ல இருந்து என்ன இருக்கு அதுதான் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஸ்டெப் 2ல எனக்கு லெஃப்ட் எண்ட்ல இருந்து தேர்ட் வரக்கூடிய நம்பர் அதுதான் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து எனக்கு தேர்ட் வரக்கூடிய நம்பர் என்னது? 17 27 7. அப்போ நம்ம எது ரெண்டையும் ஆட் பண்ணணும்? 17 plus 7. ஸோ 17 plus 7 நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 24. ஸோ 24 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். 24 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ நம்பர்ஸ் தான் தேர்ட் நம்பர் என்ன இருக்கு லெஃப்ட் எண்ட்ல இருந்து போறப்போ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எனர்ஜி இன் ஸ்டெப் 2? ஸ்டெப் 2 இங்க இருக்கு. பொசிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து என்னது? 1 2 3 4 5. ஸோ ஃபிஃப்த் ஃப்ரம் த லெஃப்ட் அல்லது ஃபிஃப்த் டு த லெஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைட்ல இருந்து வந்தா 1 2 3 4. ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் அப்படின்ற மாதிரி வருமா? ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் இருக்கு. அடுத்து ஃபிஃப்த் ஃப்ரம் த லெஃப்டும் இருக்கு. ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நமக்கு போத் ஏ அண்ட் டி தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? அடுத்து பாருங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சர்க்கிள் ஃப்ரம் த எலமெண்ட் which is second from the right end in the step 3. ஸோ பொசிஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்குறாங்க. எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு பாருங்க. which is second from the right end in step 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் எனக்கு என்ன இருக்கு? இந்த 7 தான் இருக்கு. இங்க இருந்து எனக்கு சர்க்கிளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருடைய லெஃப்ட் சைடு எது? இந்த நம்பருடைய ரைட் சைடு எது? ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ லெஃப்ட்ல ஃபிஃப்த் தான் வந்து சர்க்கிளுடைய பொசிஷன். லெஃப்ட்ல ஃபிஃப்த். இமீடியட் ரைட்டா? இல்ல, லெஃப்ட்ல ஃபிஃப்த் தான் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்து how many steps are between spring and 27 in step 4? spring and 27. ஸோ ஸ்ப்ரிங் இங்க இருக்கு, 27 இங்க இருக்கு. ஸ்டெப் 4ல தான் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லை. ஸோ நன் அப்படின்னு ஆப்ஷன் ஏதாவது இருந்தா அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நன் தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்குன்றத ஒவ்வொரு இதுலையும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவுட்புட் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா நடுவில் இருக்க இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஸ்டெப்ஸை எழுத போகிறோம். நம்ம நடுவில் இருக்க ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ண முடியாது. இங்கே பாருங்க தெளிவாக அவங்க நம்பர் ஸ்டெப் 2ல என்னது, ஸ்டெப் 3ல என்னது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நல்ல இருக்க ஸ்டெப்ஸையுமே வந்து நம்ம எழுதி தான் போடணும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சேம் தான். மேலே இங்கே பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். இதுதான் நம்மளுடைய கொஷின் அப்படின்ற கதை தான் மேலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணிக்க வேணாம். நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போமா? இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
டோல்டு ஸ்கின்னு ரேட்டு அப்பான் பியர் கிங் வென்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எங்கே இருக்குது? ஸ்டெப் 5 இஸ் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த கிவன் இன்புட். அப்போ இதுதான் என்னுடைய அவுட்புட்டு. அவுட்புட்டில் எனக்கு என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்டராக இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? பியர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். இல்லை. ஸோ ஆனால் செகண்ட் லெட்டருக்கு பாருங்க, இங்கே ஏ இருக்கு, இங்கே இ ஹெச் ஐ கே ஓ பி. ஓகே, ஓபி ஏக்கு அப்புறமா தான் இ வரணும், இக்கு அப்புறமா ஜிஹெச் ஐஇ ஜேகே எல்எம்என்ஓ. ஸோ எனக்கு செகண்ட் லெட்டரை ஆல்ஃபபெட் சீரியஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி தான் இப்போ நம்மளும் அரேஞ்ச் பண்ணோம். நமக்கான இன்புட் என்னது? இங்கே தான். ஸோ இங்கே எனக்கு மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு? 5 ஸ்டெப்பு. ஸோ 5வது ஸ்டெப்பில் எனக்கு செகண்டில் இருக்கிறத தான் நான் அரேஞ்ச் பண்ணணும். செகண்டில் இருக்கிறத அரேஞ்ச் பண்ணணும்னா என்னென்னலாம் வரும்னு பாருங்க. என்னென்ன லெட்டர்லாம் இருக்கு? டி ஓ ஏ எல் இ யூ எஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஏ. அடுத்து என்ன வரணும்? இ. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அடுத்து என்ன வரணும்? ஏஇ முடிஞ்சிச்சா? எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் இங்க இருக்கு. ஸோ எஸ் டி இது யூ. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, தேர்ட் இதில் தான் ஏ இருக்கு. என்னது? டேங்க். அடுத்து இ அரேஞ்ச் பண்ணும். இ எங்கே இருக்கு? வெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து எல் அரேஞ்ச் பண்ணும். ஸோ பிளாட்டு. அடுத்து என்னது? ஓ இருக்கிறத அரேஞ்ச் பண்ணும். ஸோ ஓ இருக்கிறது சோல். நெக்ஸ்ட் எனக்கு என்ன அரேஞ்ச் பண்ணும்? எஸ் இருக்கிறது. எஸ் இருக்கிறது யூஸ்டு. நெக்ஸ்ட் என்னது? டி இருக்கிறது. ஸோ ஸ்டெப். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல எனக்கு என்னது? டீக்கு அப்புறமா யூ டர்ன் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணும் இல்லையா? ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல டர்ன். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த ஃபைனல் ஆன்சர் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் 4 ஸ்டெப்பை ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போக முடியும். ஓகே, நமக்கு மேபி கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது? ஏதாவது ஒரு ஸ்டெப்பை போட வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் மேபி கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே இருக்க செட் ஆஃப் கொஷினை வாசிச்சுட்டு நமக்கு நடுவில் எத்தனை ஸ்டெப் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு என்னென்ன ஸ்டெப் வச்சுலாம் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 4, ஸ்டெப் 3. ஸோ இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பிட்வீன் வெண்ட் அண்ட் சோல் இஸ் மேக்ஸிமம் எந்த ஸ்டெப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எல்லா ஸ்டெப்பும் நம்ம போட்டு பார்த்தா தான் இதுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால எல்லா ஸ்டெப்பும் போடணும். ஸோ ஸ்டெப் 1ல இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டெப் 1ல ரேட் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரேட் பியர் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரேட் பியர் வென்னு. அடுத்து ரேட் பியர் வென்னு கிங்குன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னது? ரேட் பியர் கிங்கு ஸ்கின்னு அப்புறமா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு லாஸ்ட்ல இருந்து எந்த ஸ்டெப்பும் எனக்கு அரேஞ்ச் ஆகலை. ஒரே ஒரு இதுதான் அட் அ டைம்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? டேங்க். அடுத்து நான் என்ன அரேஞ்ச் பண்ணும்? டேங்க்கும் வெண்ட்டும். அடுத்து நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணும்? டேங்க் வெண்ட் பிளாட். அடுத்து டேங்க் வெண்ட் பிளாட் சோல். ஸோ இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணும். எனக்கு டேங்க்குக்கு அப்புறம் டேங்கை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாம் எழுதணும். டேங்க் அப்புறம் ஸ்டெப்பு சோல் பிளாட் வெண்ட் டர்ன் யூஸ்ட். இதான் எனக்கு ஸ்டெப் 1ல வரப்போகுது. அடுத்து என்னது? டேங்க் வெண்ட் முடிஞ்சிருச்சா? ஸோ இங்கேருந்து திரும்ப எழுதணும். ஸ்டெப்பு சோலு டேங்க் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, பிளாட்டு வெண்ட்டும் இங்கே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பில் வெண்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு மிச்சம் இருக்கிறது டர்னு யூஸ்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப ஸ்டெப்பு சோலு டேங்க் முடிஞ்சிருச்சு, இங்கே பிளாட்டும் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ பிளாட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது? டர்னும் யூஸ்டும். ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப்புக்கு அப்புறம் சோல் முடிஞ்சிருச்சு, அதனால இது எதுவுமே எழுத வேணாம். லாஸ்ட் எனக்கு இருக்கிறது டர்னும் யூஸ்டும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? சோலு ஸ்டெப்பு வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருச்சா? சோல் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் படி என்ன எழுதணும்? யூஸ்டு தான் எழுதணும். ஸோ யூஸ்டு எழுதுவோம். யூஸ்டுக்கு அப்புறமா எனக்கு மிச்சம் இருக்கிறது என்ன வரும்?
ஸ்டெப்பும் டேர்னும் வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான 5 நடுவில் இருக்க ஸ்டெப்பு. புரியுது இல்லைங்களா? கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஏன்னா பேங்க் எக்ஸாமுக்கு இல்லை ரீசனிங் ஃபஸ்ட்டு படிக்க வரீங்க அப்படின்னா இது இந்த டாபிக் உங்களுக்கு டோட்டலாக புதுசாக இருக்கும். மற்ற டாபிக் கூட எங்கேயாவது கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். கொஷின்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. How many elements are there in between soul and turn in step 4? Step 4ல இங்க இருக்கு soul and turnக்கு நடுவுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ soul இங்க இருக்கு, turn இங்க இருக்கு. நடுவுல எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் 1 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி. Which of the following following element is third to the left of used in step 3? Step 3ல third to the என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டெப் 3 பார்த்துட்டோம். third to the left of used. used எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதனுடைய third to the left எது? இது first left, second left, third left. third to the left என்ன வேர்ட் இருக்கு நமக்கு? ஸ்டெப் அப்படின்னு இருக்கா? ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸ்டெப் எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஸ்டெப் 3ல தான் பார்த்துருக்கோம் இல்லையா? கிளியரா? தேர்டு லெஃப்ட்ல என்ன இருக்கு? யூஸ்டில் ஸ்டெப் தான் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பிட்வீன் வெண்ட் அண்ட் சோல் இஸ் மேக்ஸிமம்? வெண்ட்டும் சோலும் எல்லா ஸ்டெப்லையும் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு வெண்ட் இங்கே இருக்கு, சோல் இங்கே இருக்கு. ஓகே. இங்கே வெண்ட் இருக்கு, இங்கே சோல் இருக்கு. இங்கேயே எனக்கு நடுவில் ஒன்று தான் இருக்காங்க. ஸோ இங்கே வெண்ட் இருக்கு, இங்கே சோல் இருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்டெப்ல எனக்கு நடுவில் 2 இருக்காங்க. ஓகே. இங்கே வெண்ட் இருக்கு, இங்கே சோல் இருக்கு. ஸோ இங்கே ஒன்று தான். அப்போ எனக்கு எந்த ஸ்டெப்ல வெண்ட்டுக்கும் சோலுக்கும் நல்ல மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் இருக்கு? ஸ்டெப் 3ல இருக்கு. ஸோ ஸ்டெப் 3 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. கிளியரா? அடுத்து இஃப் டேங்க் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டெப் இன் ஸ்டெப் 2. டேங்க் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டெப் இன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. டேங்க் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டெப். ஓகே. ஸோ அத மாதிரி plot is related to soul in step 3. Plot is related to soul. Sorry, இங்க இருக்கு step 3. So plot is related to soul in step 3. Okay. Next, then used is related to which of the following in the last step? அப்போ used which of the following in the last step அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க என்ன வந்துச்சு நமக்கு? டேங்க் ஸ்டெப்னு வந்துச்சா? ஸோ டேங்கோடைய ரைட் சைடில் ஒன்று விட்டுட்டு ஒன்று வருது. அப்போ யூஸ்டுடைய ரைட் சைடில் ஒன்று விட்டு அடுத்து இங்கே என்ன இருக்கு? அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ டர்ன் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. என்ன ரிலேஷன் தெரிஞ்சது இல்லையா? நடுவில் ஒரு வேர்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் வேர்டை சூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துலேயுமே. அதுவும் எந்த சைடில்? ரைட் சைடில். அந்த வேர்டுடைய ரைட் சைடில். ஸோ அதனால நம்ம இதை சூஸ் பண்ணோம். ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கெட் த இன்புட்? ஸோ எத்தனை ஸ்டெப் தேவைப்பட்டது? ஸோ நம்ம தான் 5 ஸ்டெப் போட்டோம் இல்லையா? ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் ஃபுல்லாக போட்டால் தான் நமக்கு இன்புட் வந்துச்சு. இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, சில சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு 4th ஸ்டெப்லேயே இன்புட் வந்துடும். ஆனால் நமக்கு டோட்டலாக 5 ஸ்டெப்புன்றதுனால 5th ஸ்டெப்லையும் நம்ம அதை எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு எத்தனாவது ஸ்டெப்பில் நமக்கு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, நமக்கு 4th ஸ்டெப்லேயே வந்துருச்சு அப்படின்னா 4th ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். நமக்கு இந்த கேஸில் வரல. அந்த மாதிரி ஒரு கேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். ஓகேவா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் அரேஞ்ச்மெண்ட் மிஷின் when given an input line of numbers rearrange them following a particular rule. ஓகே. அது என்ன ரூல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுடைய டாஸ்க். இன்புட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுல்லா நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க ஆல்பபெட் இல்லை. ஸோ அவுட்புட் என்னது நமக்கு? ஸ்டெப் 4 இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். ஸோ அவுட்புட் எனக்கு இங்கே தான் இருக்கு. ஓகேவா? கிளியரா? இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர்ஸ்குள்ளேயே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம்? இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டரான்னு செக் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரா 14க்கு அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர்னா 25 வந்திருக்கணும். ஆனால் இல்லை. ஓகே. டிக்ரீசிங் ஆர்டரான்னு பாருங்க. 79க்கு அப்புறமா என்ன வந்திருக்கணும்? 83 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் கிடையாது. அப்போ சம் ஆஃப் த டிஜிட் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது வருதான்னு பாருங்க. 5 இங்கே சம் ஆஃப் த டிஜிட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 5, இங்கே சம் ஆஃப் த டிஜிட்னா 7, இங்கேயும் 7, இங்கே 9, இங்கே 9, இங்கே 11, இங்கே நமக்கு 13, இங்கே 16 அப்படின்னு வரும்.
ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ல எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டரா அப்படின்னு பார்த்தா இங்கே எனக்கு 7799 வருது. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஸோ அடுத்து சம் ஆஃப் த டிஜிட் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து டிஜிட்குள்ள மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 4s are 4, 6 4s are 6, 2 5s are 10, 3 6 are 18, 4 5s are 20, 8 3s are 24, 8 5s are 40, 9 7s are 63. கரெக்டா? ஸோ இப்போ 4 6 10 18 20 24 40 63. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டிஜிட்டுக்குள்ள இந்த நம்பர்ல இருக்க இந்த டிஜிட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்புட்டுக்கு நம்ம பண்ணணும். ஸோ எத்தனை ஸ்டெப்ல பண்ணியிருக்காங்க? 4 ஸ்டெப் இல்லையா? ஸோ 1 2 3 4 நம்மளும் 4 ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 20 இங்கே என்னது 0, 6 into 0 0 இல்லையா? ஸோ 9 8s are 72, 9 4s are 36, 6 3s are 18, 7 2s are 14, இங்கே 1 into 9 9, 5 2s are 10. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் என்னது? 60 தான் இருக்கணும், ஏன்னா 0 அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த நம்பர் போயிடுச்சு. அடுத்து என்னது எனக்கு? 19, அடுத்து 52. இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும் இல்லையா? ஸோ 19 52, 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து 14, ஸோ 72, அடுத்து 18 63, அடுத்து 20 54, ஸோ 63 54. அடுத்து எனக்கு ஆர்டரில் பார்த்தோம்னா 94 98. ஓகே, இதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்கே 14 இருக்கு. ஸோ எனக்கு எல்லா ஸ்டெப்லையும் ஃபர்ஸ்ட் 14 இருக்கு. ஓகே, இங்கே எனக்கு 79 இருக்கா? ஸோ இங்கே எனக்கு 79 இருக்கு. இங்கே எல்லா ஸ்டெப்லையுமே எனக்கு 79 இருக்கு. அப்போ இங்கேயே எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, 2 டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? இங்கே சின்ன நம்பர் எழுதியிருக்காங்க, இங்கே லார்ஜ் நம்பர் எழுதியிருக்காங்க. இந்த சின்ன நம்பர் லார்ஜ் நம்பர் எதை சொல்கிறோம்? இந்த மல்டிப்ளை பண்ணி வந்த இந்த நம்பரை வச்சு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததுல எனக்கு இங்கே பாருங்க 61, இங்கே 61, அடுத்து 79க்கு அப்புறம் 58. ஸோ இங்கே எனக்கு 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட், அடுத்து இங்கே 3 டிஜிட், அடுத்து இங்கே 3 டிஜிட். அந்த மாதிரி தான் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ அந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதில் 60, அடுத்ததுல 98. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? 60 19, இங்கே அடுத்து 60 19 52, இங்கே 98 94, இது ஸ்டெப் 2. அடுத்து இங்கே 98 94 54. ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்க நம்பர்லாம் 60 எழுதியாச்சா? ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொடுத்ததை அப்படியே எழுதணும். ஸோ 54 60 எழுதிட்டோம், ஸோ அதை விட்டுறலாம். 98ம் எழுதிட்டோம் அங்கே லாஸ்ட்ல, ஸோ அதையும் விட்டுறணும். ஸோ 94 63 72 19 52. ஓகேவா? ஸோ இங்கே 54 அங்கே எழுதிட்டோமா? எங்கேயுமே எழுதலை. ஸோ 54. ஸோ இங்கே கொடுத்துருக்க அதே ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேவா? நடுவில் எழுதுறப்போ எதையும் விட்டுறக்கூடாது. 60 நம்ம எழுதிட்டோம், 98 எழுதிட்டோம், 94 அந்த லாஸ்ட்ல எழுதிட்டோம். ஸோ அப்புறம் இங்கே 63, ஸோ 72, 19 இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிட்டோமா? ஸோ 19 வராது. ஸோ எனக்கு மிச்சம் இருக்கிறது 52. ஓகே, அடுத்து எனக்கு 54 நான் அந்த சைடில் எழுதிட்டேன். ஸோ 54 வராது, 16 வராது, 98 வராது, 94 வராது. ஸோ எனக்கு 63 வரும் இல்லையா? ஸோ 63, 72 நம்ம எங்கேயும் எழுதலை, ஸோ 72, 19 52 எழுதிட்டோம், ஸோ 19 52 எழுதிட்டோம். ஓகேவா? கிளியரா? ஓகே தானே? ஸோ 60 19 52. அதுக்கப்புறம் எனக்கு எழுதுறப்போ இங்கே நான் 4th டிஜிட், இங்கேயும் 4th டிஜிட்டை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு 4 ஸ்டெப்பில் தான் இங்கேயும் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு, 3rd ஸ்டெப்லேயே எனக்கு ஆன்சர் வரல. கிளியரா? ஸோ இதை அரேஞ்ச்மெண்ட் இப்போ புரியுதுங்களா? ஏன் நம்ம அவுட்புட் போட்டுட்டு அப்புறமா இன்புட் போட சொன்னோன்ட்டு? அப்போ தான் இங்கே நமக்கு என்ன ஆர்டரில் மேலே பிளேஸ் பண்ணணும்னு தெரியும். மிச்சம் இருக்கிறத அப்படியே அரேஞ்ச் பண்ணிடணும். மிச்சம் இருக்கிறத அப்படியே அரேஞ்ச் பண்ணுறப்போ இங்கே இவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதை தான் அப்படியே அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்போ ஏற்கனவே எழுதின நம்பர் இருந்ததுன்னா அதை மட்டும் அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு மற்றதை அப்படியே எழுதிடணும் மிச்சத்தை. ஓகே தானே? கிளியரா? கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த அடிஷன் ஆஃப் நம்பர் விச் இஸ் 3rd from the left end and 2nd from the right end in step 3? Okay, 3rd from the left end, அப்புறம் 2nd from the right end in step 3. step 3 எங்க இருக்குப்பா? இங்க இருக்கு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 3rd from the left, leftல இருந்து 3rd.
ஸோ 1 2 3 லெஃப்ட்ல இருந்து தேர்டு, ரைட்ல இருந்து எத்தனாவது நம்பர்? செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். செகண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட்னா 1 2. ஸோ 52ம் 94ம் என்ன? அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ 52 94. ஸோ 6 14. கரெக்டா? 146 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 54 இன் ஸ்டெப் 3? ஸ்டெப் 3 எங்க கண்ணா இருக்கு? இங்க இருக்கு. 54 ஸோ இங்க இருக்கு. ரைட்ல இருந்து தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லெஃப்ட்ல இருந்து சிக்ஸ்த் பொசிஷனா? ஓகே. ஸோ லெஃப்ட்ல இருந்துனா சிக்ஸ்த் பொசிஷன், இங்க ரைட்ல இருந்துனா தேர்ட் பொசிஷன். ஸோ ரைட்ல இருந்து தேர்ட் பொசிஷன் தான் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ லெஃப்ட்ல இருந்து சிக்ஸ்த் தான் இல்லையா? ஸோ அதனால இது கிடையாது, ஃபிஃப்த்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 63 ஃப்ரம் த எலமெண்ட் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் இன் ஸ்டெப் 2? ஸோ ரைட் எண்ட்ல இருந்து தேர்டு, ஸ்டெப் 2ல எனக்கு 63யோட பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ அவங்க ஜென்ரலாக கேட்கல. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்ல இருந்து எந்த பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் என்னது? தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸ்டெப் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் என்னது? 1 2 3. தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் எனக்கு 52. இதுல இருந்து எனக்கு 63rd உடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்க ஒரு நம்பர் இருக்குன்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு இல்லையா? ஸோ இது என்னது? செகண்ட் லெஃப்ட்ல தான் இருக்கு அந்த 63. ஸோ செகண்ட் லெஃப்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாங்களா? செகண்ட் டு த லெஃப்ட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 52 and 94 இன் ஸ்டெப் 4? 52 and 94. ஸ்டெப் 4ல 52 and 94 எத்தனை எலிமெண்ட்ஸ் பாருக்கு? 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3ன்ற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. திரும்ப நமக்கு ஆல்பபெட்டும் நம்பரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணலாமா? என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளுடைய இன்புட், இது நம்மளுடைய ஸ்டெப் 5, இதான் நம்மளுடைய அவுட்புட். சரியா? சாரி, இதான் நம்மளுடைய அவுட்புட். நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நம்பர், ஒரு ஆல்பபெட், ஒரு நம்பர், ஒரு வேர்டு, ஒரு நம்பர், ஒரு வேர்டு, ஒரு நம்பர், ஒரு வேர்டு அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இங்க நமக்கு என்ன வரும்? எலமெண்ட் அப்படின்னா நமக்கு இந்த வேர்டும் அந்த எலமெண்ட்ல வரும், அந்த நம்பரும் எலமெண்ட்ல வரும். பட் நம்பர்னு மென்ஷன் பண்ணா நம்பர் மட்டும் தான் வரும். வேர்டுன்னு மென்ஷன் பண்ணா வேர்டு மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வேர்டு எலமெண்ட் கன்ஃபியூஷன்ல நம்ம தேர்ட்ல இருந்து கவுண்ட் பண்றப்போ இல்ல செகண்ட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்றப்போ அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். எலமெண்ட்னா நம்ம எல்லா வேர்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். நம்பர்ஸ் மட்டும் அப்படின்னா தேர்ட் நம்பர் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நம்பர் இருக்கு, ஒரு வேர்டு, ஒரு நம்பர் ஒரு வேர்டு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி இருக்கு. ஸோ நம்பர் பாருங்க 31 48 85 94. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேம் கொஷினே ரீட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா கொஷின் நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. அதுலேருந்து நமக்கு என்ன டேட்டா வேணும், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மீனிங்ஃபுல்லாக இல்லாததை நம்ம ஏன் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓகேவா? நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வேர்டு எந்த ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் அப்புறம் வேர்டு அப்புறம் நம்பர் வேர்டு அப்படின்ற ஃபார்மேட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே பாருங்க, இந்த ஆர்டர்ல நமக்கு ஆல்பபெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓ என் ஜி இல்லை. பட் ஆனால் இந்த சைட்ல இருந்து பாருங்க எஃப் ஜி ஹெச்ஐஜே கேஎல் எம்என் ஓ அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டர்ல எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ நம்பர் எனக்கு இந்த ஆர்டர்ல இன்க்ரீசிங்கா இருக்கு, வேர்டுன்றது எனக்கு இந்த ஆர்டர்ல இன்க்ரீசிங்கா இருக்கு, ஆல்பபெட் ஆர்டர்ல. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை ஸ்டெப்பு போட்டிருக்காங்க? 5 ஸ்டெப். ஸோ 3 4 5. ஸோ நம்மளும் 5 ஸ்டெப் போட போகிறோம். இங்கே எனக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்க. 18 94 25 46. நான் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண என்ன வரும்? 18 இன்க்ரீசிங் ஆர்டரில் 18 25 46 94. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் வரும். நடுவில் நம்ம அந்த வேர்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். வேர்டு எல்லாம் நமக்கு என்னது? இந்த ஆர்டர்ல இருந்து போச்சா? ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல இருந்து போனால் சி இதான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? CFOSன்னு வரும். ஸோ சி கம், ஓ ஓவர், அடுத்து எஸ் இல்லையா? சாரி எஃப், சாரி இங்கே தான் ஓவர், இங்கே எஃப், ஸோ இங்கே ஃபார்வர்டு, இங்கே யார் வருவாங்க?
ஸ்கை வருவாங்க. ஸோ ஓக்கு அப்புறம் தான் PQRS அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஸ்கை. ஓகே. ஸோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு அவுட்புட் இருக்க போகுது. இப்போ எனக்கு நடுவில் இருக்க இந்த 4 ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நடுவில் எனக்கு எல்லா ஸ்டெப்லையும் 31 31 31 அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், எனக்கு எல்லா ஸ்டெப்லையும் ஃபார்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே எனக்கு நம்பரும், இந்த லாஸ்ட்லேருந்து எனக்கு அந்த வேர்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஓகே. ஸோ அப்போ அதை மாதிரி எனக்கு எல்லா ஸ்டெப்லையும் நம்ம போட்டுக்கலாமா? 18 18 18 18. ஸோ லாஸ்ட்ல இருக்க வேர்டு கம்மு. ஸோ 2 3 4. ஓகே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது 2 தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சத்தை அப்படியே போட்டாங்க இல்லையா? கான் 94 ஆஃப் 48 85 அப்படியே போட்டாங்க. நெவர். ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படியே எழுதுனா என்ன வரும்? இங்கே 18க்கு அப்புறமா இங்கே இருக்கிறத அப்படியே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்கை ஃபார்வர்டு 18ன்றது நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம். ஸோ அதனால இங்கே 18 வராது. ஓவர் 94 25. அடுத்து கம்முன்றதை நம்ம லாஸ்ட்ல போட்டோம் இல்லையா? ஸோ அதனால கம்மு வராது. இங்கே நடுவில் 46. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வரும். கிளியரா? ஓகே தானே? அடுத்து என்ன வரும்னு பாருங்க. அடுத்து நம்ம இங்கே ஒரு வேர்டை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே என்னது? ஆஃப் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஸோ இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது ஸ்கை. இங்கே எனக்கு ஃபார்க்கு அப்புறமா என்ன வரும்? ஜி தான் வரணும். ஆனால் ஜி அவங்க அரேஞ்ச் பண்ணல. அப்போ நமக்கு என்னது? லாஸ்ட்ல அவங்க ஃபார்னு அரேஞ்ச் பண்ணது அது எல்லாமே வந்து லாஸ்ட்ல அங்கே ஃபார் இருக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல எனக்கு அவங்க பண்ணல. அப்போ எனக்கு இங்கே லாஸ்ட்ல கம்முன்றதை நான் ஃபர்ஸ்டே போடக்கூடாது. கிளியரா? ஸோ லாஸ்ட்ல கம்முன்றதை ஃபர்ஸ்டே போடக்கூடாது. ஸோ 94 25 கம் 46. எனக்கு ஒரே ஒரு ஸ்வாப் தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ நம்பர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்பர்ஸ் மட்டும் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறத அப்படி எழுதிடும். அடுத்ததுல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நம்பருக்கு அப்புறமா ஒரு வேர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்டு எனக்கு லாஸ்ட்டாக என்ன வருமோ அதை நாம அரேஞ்ச் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறத அப்படி எழுத போகிறோம். ஸோ ஸ்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஃபார்வர்டு 18 ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ 18 வராது. ஓவர் 94 25 கம் 46. ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ஸ்டெப் 1 2 சேம் இதுவே ரிப்பீட் ஆகுதா? ஓகேவா? ஸோ 1 2 எனக்கு சேம் அதுவே அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்தது என்னது? 18 ஸ்கை இல்லாமல் அடுத்த நம்பரும் எனக்கு சேமாக வரணும். ஸோ நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 25. இங்கே பாருங்க, நம்பர் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஸோ மிச்சம் இருக்கதை அப்படியே எழுத போகிறோம். ஸ்கை ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ அடுத்து ஃபார்வர்டு 18 நம்ம எழுதிட்டோம். ஸோ ஓவர் 94 25 நம்ம எழுதிட்டோம். ஸோ 25 வராது. கம் 46. ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டெப் 4ல என்ன வரும்? 18க்கு அப்புறம் ஸ்கை 25. இதுக்கப்புறமா எனக்கு அடுத்து இருக்க வேர்டை அரேஞ்ச் பண்ணும். அடுத்து இருக்க வேர்டு என்னது? எனக்கு ஓவர். இதுக்கப்புறம் திரும்ப நான் ஸ்கை ஏற்கனவே எழுதிட்டேன். ஸோ ஃபார்வர்ட்ல இருந்து வரும். ஸோ ஃபார்வர்ட் 18 அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 18 எழுத முடியாது. அடுத்து ஓவர் 94. ஓவர் இங்கே வராது. ஏன்னா ஓவரும் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 94 25 அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கம் 46. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போதைக்கு இந்த 4 மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்பர் அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்றப்ப என்ன வரும்? 18 ஸ்கை 25 ஓவர் அப்படியே வந்துடும். இன்க்ரீசிங் ஆர்டர்ல நம்பர் அரேஞ்ச் பண்றப்போ 46 வரும். அதுக்கப்புறம் இங்க என்னது? ஸ்கை ஏற்கனவே எழுதியிருப்போம். ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னு வரும். 18 எழுதியிருப்போம். ஓவர் நம்ம இங்க எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ ஓவர் எழுதியிருப்போம். ஸோ ஓவர் வராது. ஃபார்வர்டுக்கு அப்புறமா 94 25 அங்கே ஏற்கனவே எழுதியிருப்போம். ஸோ 25 வராது. கம் மட்டும் தான் வரும். 46ம் இங்கே எழுதிட்டோம். ஸோ எனக்கு எந்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு? எத்தனை ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு? 5 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வந்துருச்சு. கிளியரா? ஓகே தானே? ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த அரேஞ்ச்மெண்ட்? எனக்கு 5 ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டது. இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லையும் செகண்ட் ஸ்டெப்லையும் சேமா தான் வந்து அப்படியே வருது. ஓகேவா? பட் ஆனா எனக்கு இங்க லாஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் வரல, அங்க சேமா வந்தாலும். ஸோ இதுக்காக எனக்கு ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது.
ஓகேவா? ஸோ 5 ஸ்டெப்ல ஆன்சர் வந்ததா 5 ஸ்டெப்ன்னு தான் சொல்லணும். எனக்கு இங்க சேமா அவுட்புட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இதுலயும், செகண்ட் இதுலயும். ஸோ அதனால 4 ஸ்டெப் அப்படின்னு போடக்கூடாது. லாஸ்ட்டா நமக்கு என்னன்னா, சில நேரம் 5த் ஸ்டெப்லயே நமக்கு ஆன்சர் வராது. 6த் இன்னொரு ரீஅரேஞ்ச்மென்ட்டும் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி கேஸஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டலா எனக்கு எடுத்துக்கிட்ட ஸ்டெப் எவ்வளோ அப்படின்னா 6 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லணும். இங்க நமக்கு ரிப்பீட் ஆனதுக்கெல்லாம் ஸ்டெப் கணக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ல போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வாட் வில் பி த ஸ்டெப் 2 ஆஃப் த கிவன் இன்புட். ஸோ ஸ்டெப் 2 நமக்கு என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டெப் 2 என்ன வந்துச்சு? 18 ஸ்கை ஃபார்வர்ட் ஓவர். 18 ஸ்கை ஃபார்வர்ட் ஓவர். எங்கேயுமே இல்லை. 18 ஸ்கை இல்லை. ஸோ நமக்கு நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 94 ஃப்ரம் த ரைட் எண்ட் இன் ஸ்டெப் 3? ஸ்டெப் 3ல பொசிஷன் ஆஃப் 94 ஃப்ரம் த ரைட். ஸோ ரைட்ல இருந்துன்னா எனக்கு என்னது பொசிஷன்? தேர்டா? ஸோ ஆப்ஷன் ஏ. 18 ஸ்கை ஃபார்வர்ட் ஓவர் 94 25 கம் 46. கம் 46 அப்படின்னு நம்ம எனக்கு எங்க இருக்கு? எல்லா ஸ்டெப்லயுமே கம் 46 தான் இருக்கு. 18 ஸ்கை ஃபார்வர்ட்னு வந்துச்சா? ஸோ 18 ஸ்கை ஃபார்வர்ட் ஓவர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ 18 ஸ்கை ஃபார்வர்ட் ஓவர் 94 25 கம் 46. 94 25 கம் 46. ஸோ இது எந்த ஸ்டெப்ல இருக்கு? ஸ்டெப் 2ல இருக்கு. ஸோ ஸ்டெப் 1லயும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வந்துச்சு. ஸோ ஸ்டெப் 1 ஆர் 2 ரெண்டு ஆப்ஷனும் நம்மளால போட்டுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்டே எந்த ஸ்டெப்ல வந்துச்சு? ஸ்டெப் 1ல தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2 எழுதணும் இல்லையா? 18 ஸ்கை ஃபார்வர்ட். ஸ்டெப் 1லயே என்ன நடந்துச்சு? ஸ்டெப் 1ல 18 ஸ்கை அப்படின்னு போட்டோம். அது அப்படியே அரேஞ்ச் ஆயிருச்சு. இங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு லெட்டருக்கு அப்புறமா ஒரு வேர்ட அரேஞ்ச் பண்ணோம். இங்க தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஆனா இங்க அரேஞ்ச் பண்ணாமலே நமக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அது இருக்கு. செகண்ட் ஸ்டெப்லயும் இருக்கு. பட் ஆனா செகண்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் முன்னாடியே எனக்கு எந்த ஸ்டெப்ல வந்துச்சோ அதுதான் நம்ம ஆன்சரா போடணும். இந்த மாதிரி ஒரே இதுல ஆன்சர் வரப்போ. ஓகேவா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் முந்தின கேஸ்லயே ரீச் ஆயிடுச்சு இல்லையா அது? ஸோ அதனால. ஓகே. ஸ்டெப் 1 தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இன் ஸ்டெப் 2 வாட் வில் பி செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டெப் 2ல செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் எனக்கு என்ன இருக்கு? ஸ்கை தான் இருக்காங்க. செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஸ்கை. ஸோ ஆப்ஷன் இ. ஓகே. இந்த சம்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஸ்டெப் ரிப்பீட் ஆகி சேமா அதே மாதிரியே வந்தாலும் நமக்கு ஆன்சர்ல இந்த மாதிரி 2 ஸ்டெப் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டெப்லயே ரீச் ஆகுதோ அந்த ஸ்டெப்பை தான் சூஸ் பண்ணணும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா எனக்கு டோட்டலா கம்ப்ளீஷன் ப்ராசஸ்ன்னு கேட்குறப்போ எனக்கு அதே இது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதுனால அந்த ஸ்டெப்பை கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்னு எடுத்துக்கூடாது. டோட்டலா எத்தனை ஸ்டெப்ஸ் வந்துச்சோ அதை தான் நம்ம போடணும். ஓகேவா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. சேம் நமக்கு ஆல்பபெட்டும் நம்பரும் கலந்துருக்கு. இங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆல்பபெட்ஸ் தனியா இருக்கு, நம்பர்ஸ் தனியா இருக்கு. நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. 4 11 42 51 அப்படின்ற மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஏக்கு அப்புறமா எல். ஸோ இந்த ஆர்டர்ல எனக்கு ஆல்பபெட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ALO. ஓலையே எனக்கு 2 வந்ததுனால எண்ணுக்கு அப்புறமா தான் செகண்ட் லெட்டர் டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி எண்ணுக்கு அப்புறமா அவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓக்கு அப்புறமா தான் எஸ் வரும். எஸ்ஸுக்கு அப்புறமா தான் டபிள்யூ. ஸோ ஆல்பபெட்டை இந்த ஆர்டர்ல இன்க்ரீசிங்கா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்பரை இந்த ஆர்டர்ல இன்க்ரீசிங்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்டெப்ல? 5 ஸ்டெப்ல. ஸோ நானும் 5 ஸ்டெப் போட போறேன். ஸோ 3 4 5. ஓகே. 5 ஸ்டெப்ல இங்க நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு? 12 12 32 44 சாரி 12 25 இருக்கு. 32 44 அதுக்கப்புறமா 64 90. டோட்டலா 6 நம்பர்ஸ் தான் இல்லையா? ஸோ 3 4 5 6. ஸோ 6 நம்பர்ஸ். 6 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாமா லாஸ்ட் ஸ்டெப்ல? 12 25 32 44 64 90. ஓகே. இது ஆல்பபெட் படி அரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஏலயே எனக்கு 2 இருக்கு. 6 ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆல்டர் வரும். அதுக்கப்புறம் ஆர் வரும். அப்புறம் பில ஒன்று இருக்கா? பெண்டு. ஸோ ஆர் எழுதிட்டோம், பெண்ட் எழுதிட்டோம், ஆல்டர் எழுதிட்டோம். வேற என்ன வரும்னு பாருங்க. ஹெச் ஹெவன். அதுக்கப்புறமா ரைஸ். ஓகே. டீக்கு அப்புறமா தான் ஆர் வரும் இல்லையா? ஸோ
ஸோ எஸ்டி ஸ்பாட்டு 2 2க்கு அப்புறமா தான் எனக்கு கீழே என்ன வரும் 2க்கு அப்புறமா ரைஸ்க்கு அப்புறமா ஓகே டோட்டலாக எனக்கு என்னது 1 2 3 4 5 6 7 வேர்ட்ஸ் இருக்குது ஸோ 3 6 7 வேர்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த ஆர்டரில் தான் எழுதணும் ஸோ இந்த ஆர்டரில் எழுதுனா என்ன வரும் ஆல்டர் ஆர் பெண்ட் சாரி இந்த ஆர்டரில் எழுதக்கூடாது இல்லையா இங்கேருந்து நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆர்டரில் தான் எழுதணும் ஸோ இந்த ஆர்டரில் எழுதுனா இங்கேருந்து எனக்கு வரும் ஸோ ஆல்டர் ஆர் பெண்ட் ஹெவன் ஸ்பாட்க்கு அப்புறமா 2 ரைஸ் ஓகே தானே ஆர்எஸ்டி ஸோ ABCDEFGHIJKLMNOPQRST QRக்கு அப்புறம் தான் எஸ் ஸோ ரைஸ் எனக்கு எங்கே வந்துடும் இங்கே வந்துடும் ஓகே இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஃபர்ஸ்ட் 2 வரும் 2 ஸ்பாட் ரைஸ் ஹெவன் பெண்ட் ஆர் ஆல்டர் இந்த ஆர்டர் தான் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதான் ஸ்டெப் 1 வென்னுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமன் அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கு அடுத்து இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு 80ன்றது அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கு அப்போ இங்க ஒரு வேர்டையும் இங்க ஒரு நம்பரையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ நம்மளும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வேர்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வேர்டு இதுதான் 4 ஸ்டெப்பு ஸோ லாஸ்ட்ல எனக்கு என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்பரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அழிச்சிட்டா நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ நம்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்பர்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் அரேஞ்ச் பண்ணணும் நமக்கு கிவன் கொஷின்ல 90 தான் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ 90 இங்கே 290 90 90 ஓகே செகண்ட் ஸ்டெப்ல எனக்கு ரெண்டாவது 2 ஸ்பாட் அப்படின்னு வரும் இங்கே தேர்ட் ஸ்டெப்ல 2 ஸ்பாட் ரைஸ் ஃபோர்த் ஸ்டெப்ல 2 ஸ்பாட் ரைஸ் ஹெவன் இங்கே 90 மட்டும் வரும் இங்கே 90 64 இங்கே 90 64 44 இங்கே 64 44 32 ஓகே இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் மிச்சம் இருக்கதா அப்படியே எழுதணும் 2 எழுதிட்டோமா ஸோ இங்கே 25 90 ஏற்கனவே எழுதிட்டோம் ஸோ அதனால இங்கே 90 வராது ஆர் ஹெவன் ஸ்பாட் இங்க கொடுத்துருக்க அதே ஆர்டர்ல எழுதுறோம் வேற ஒண்ணுமே பண்ணல பெண்ட் 44 32 64 2 ஏற்கனவே எழுதிட்டோம் ஸோ 2 வராது 12 ஆல்டர் ரைஸ் ஓகே அடுத்து 2 ஸ்பாட்டுக்கு அப்புறமா 90 அங்கே எழுதிட்டோம் ஸோ 25 ஆர் ஹெவன் ஸ்பாட் பெண்ட் 44 32 மட்டும் தான் வரும் ஏன்னா 64 அங்கே எழுதிட்டோம் ஸோ 64 2 வராது 12 ஆல்டர் ரைஸ் ஓகேவா அடுத்து 2 ஸ்பாட் ரைஸ் எழுதிட்டோமா இங்கே 25 90 எழுதிட்டோம் ஸோ 90 வராது அடுத்து ஆர் ஹெவன் ஸ்பாட் இங்கே எழுதியாச்சு ஸோ ஸ்பாட் வராது பெண்ட் 44 இங்கே எழுதிட்டோம் ஸோ 44ம் வராது 32 64 எழுதிட்டோம் வராது 2வும் அங்கே எழுதிட்டோம் வராது ஸோ 12 32க்கு அப்புறமா 12 ஆல்டர் மட்டும் ஏன்னா ரைஸ் இங்கே எழுதிட்டோம் ஸோ இங்கே ஆல்டர் ஓகே அடுத்து இங்கே என்ன வரும் ஹெவனுக்கு அப்புறமா இங்கே 25ல இருந்து எழுதுறோம் ஸோ 25 90 எழுதிட்டோம் ஸோ வராது ஆர் ஹெவன் எழுதிட்டோம் ஸ்பாட் எழுதிட்டோம் பெண்டு எழுதலை ஸோ பெண்ட் எழுதிக்கிறோம் 44 இங்கே எழுதிட்டோம் ஸோ வராது 32வும் எழுதிட்டோம் ஸோ வராது ஓகேவா ஸோ 44 32 வராது 64ம் வராது 2 ஃப்ரண்ட்லேயே எழுதிட்டோம் 12 மட்டும் தான் வரும் 12 இங்கே ரைஸ் எழுதிட்டோம் ஆல்டர் மட்டும் வரும் ஸோ ஆல்டர் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் 2 ஸ்பாட் ரைஸு ஹெவனு ஹெவனுக்கு அப்புறமா எனக்கு என்ன வரணும் பெண்டு வரணும் பெண்டு எழுதிட்டா அதுக்கப்புறம் மிச்சம் என்ன வரும் 25 இல்லையா ஸோ 25 இங்கே நான் எழுதிடுவேன் ஏன்னா 32 44
64 19 இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல இப்போ நான் ஹெவனுக்கு அப்புறமா பெண்டு சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன், 32க்கு அப்புறமா 25 சேர்த்துப்பேனா? ஓகேவா? அப்போ 25 90 ரெண்டுமே எழுத மாட்டோம். ஆர் எழுதணும். ஆர் ஆருக்கு அப்புறம் ஹெவன் இங்க எழுதிட்டோம். ஸ்பாட்டும் இங்க எழுதியாச்சு, பெண்டும் இங்க எழுதியாச்சு. 44 32 64 எல்லாமே வந்து இந்த சைடு வந்துருச்சு. 2வும் அங்க எழுதிட்டோம். 12 மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும், பாக்கி இருக்கும். ஸோ 12 ஆல்டர் இன்னும் இங்க வரல இல்லையா? ஸோ 12 ஆல்டர். இதுதான் நமக்கு ஆக்சுவலா ஃபைனல் அவுட்புட்டா இருக்கணும். ஆனா எனக்கு ஃபைனல் அவுட்புட் இதான். அப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தேவைப்படுதா? கிளியரா? எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப்ல தான் நான் என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் பெண்ட் வரைக்கும் நம்ம இங்க சேர்த்து எழுதிட்டோம். பெண்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து எழுதுறப்போ 6 ஆல்டர் எழுதுவோமா? இங்க அடுத்து வர 5 நம்பர் சேர்த்து எழுதுவோமா? புரியுதுங்களா? ஸோ எனக்கு இங்க இதான் என்னுடைய 5th ஸ்டெப்பு. ஆனா 5th ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் வரல. இங்க பாருங்க, எனக்கு இங்க நம்பரும் ஆல்பபெட்டும் கலந்துருக்கு. ஸோ 5th ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் வரல. இதுதான் என்னுடைய 6th ஸ்டெப்பு. ஸோ 6th ஸ்டெப்ல தான் எனக்கு இங்க இந்த இன்புட்டுக்கு எந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சோ அதே மாதிரி எனக்கு ஆல்பபெட் ஃபுல்லா ஒரு சைடு, ஐ மீன் நம்பர் ஃபுல்லா ஒரு சைடு வந்திருக்கு. ஓகே, அப்போ எனக்கு இங்க இந்த சம் பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 ப்ராசஸ்லேயே சம் முடியல. 6th ஸ்டெப்ல தான் சம் முடியுது. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா அவுட்புட் போட்டுட்டு 4th ஸ்டெப்க்கு அப்புறமா அந்த அவுட்புட்டையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பாருங்க வருதா இல்லையான்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு 1 செகண்ட் தான் ஆகும். ஸோ அது டக்குன்னு கிராஸ் செக் பண்ணிடலாம். ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த அரேஞ்ச்மெண்ட்? எனக்கு 6 ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டுச்சு. இன் ஸ்டெப் 5 வாட் வில் பி த மிடில் வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெப் 5ல மிடில் வேர்டு என்ன, வேர்டுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் வேர்டு என்ன வரும்? ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை வேர்டு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ மிடில் வேர்டு அப்படின்னா 13 இருக்கு. இங்க இருந்து 6, அங்க இருந்து 6. ஸோ 3 4 5 6, இங்க இருந்து 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு மிடில் என்ன தான் வரும்? 12 தான் வரும். டோட்டலாக எனக்கு 13 எலமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு மிடில் 12 தான் வரும். ஓகேவா? இங்க வேர்டுனா வேர்டு மட்டும் தானே மேம் கவுண்ட் பண்ணணும். இதுல நான் நடுவில் எழுதக்கூடாதா அப்படின்னா, இங்க நமக்கு வேர்டுன்றது எல்லாத்தையுமே மீன் பண்றாங்க. இப்போ ஆல்பபெட் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அந்த ஏபிசிடி வச்சது மட்டும் வரும். ஓகேவா? நம்பர்ஸ் அப்படின்னா தான் 1 2 3 நம்பர்ஸ் மட்டும் வரும். வேர்டு எலமெண்ட் அப்படின்னா ஃபுல்லாவே தான் வரும். கிளியர்? ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு மிடில்ல என்ன வந்துச்சு? 12 அப்படின்ற நம்பர் தான் வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் சி. இன் ஸ்டெப் 2 வாட் வில் பி த சம் ஆஃப் செகண்ட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட்? ஸ்டெப் 2ல சம் ஆஃப் செகண்ட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து செகண்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், இது எனக்கு செகண்ட் நம்பர். ஸோ 44 as well as right. as well as rightனா செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட் எனக்கு என்ன வரும்? 64ன்னு வருமா? ஸோ 44 + 64 என்ன வரும்? அதான் நம்மளுடைய கொஷின். ஸோ 8 108 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த வேர்ட் ஆல்டர் ஃப்ரம் த ரைட் இன் ஸ்டெப் 5? ஸ்டெப் 5ல ஆல்டர் ஃப்ரம் த ரைட். ஸோ எனக்கு இங்க 5 நம்பர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th தானே ஆல்டர் இருக்கு. ரைட்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சைட்ல இருந்து தான் பண்ணும். ஸோ 6th ஃப்ரம் த ரைட். ஸோ 6th ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. டி ஆப்ஷன்ல 6th இருக்கும். டி ஆப்ஷன்ல 6th. ஓகேவா? டு ஸ்பாட் ரைஸ் 25 ஆர் ஹெவன் பென் 32 12 ஆல்டர் விச் ஸ்டெப்ல எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டு ஸ்பாட் ரைஸ் 25. ஸோ டு ஸ்பாட் ரைஸ் 25 எந்த ஸ்டெப்ல? ஸ்டெப் 3ல. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஸ்டெப் 3 இல்லை. ஸோ நன்ன்றது தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு டைப்புக்குள்ளேயே வந்து ஆல்பபெட் மட்டும், இல்லைனா நம்பர்ஸ் மட்டும், இல்லை ஆல்பபெட் நம்பர்ஸ் மட்டும் கலந்து கொடுத்தா எந்த மாதிரி இன்புட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம். இது என்னது அப்படின்னா கொஞ்சம் செகண்ட் டைப். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 5 2 1ன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இது வந்திருக்கு ஸ்டெப் 1ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்மளுடைய இன்புட். ஸோ இங்க ஸ்டெப் 1ல இது ரெண்டையும் வச்சு என்னமோ பண்ணி இந்த பாக்ஸ் வந்திருக்கு. இது ரெண்டையும் வச்சு தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பாக்ஸையும் சேர்த்து தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா நமக்கு என்ன ரிலேஷன் எந்தெந்த பாக்ஸ் கம்பைன் பண்ணின்னு கொடுக்கல. ஸ்டெப் 2 3 4லாம் அதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க எந்த மாதிரி வருமோ அதே இது மாதிரி நமக்கு ஒரு இன்புட்ல கொஷின் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதுக்கு நம்ம இதே ப்ராசஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும். இன்புட்ல எந்த மாதிரி கொஷின் இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ எந்த மாதிரி ரிலேஷன்? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே. அப்படின்னா இங்கே எனக்கு பாருங்க 3 2 6ன்னு வருமா, 1 × 5 5ன்னு வரும். ஸோ இந்த ரிலேஷன் தான் எனக்கு மிச்சம் இருக்கிறதுலையும் அப்ளை ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? ஸோ 2 to 4, இங்கே 4 to 8. ஓகே. ஸோ சேம் இங்கே என்னது 4 to 8 3 3 9. இதான் நம்மளுடைய ரிலேஷன். ஸ்டெப் 1ல இதான் ரிலேஷன். ஸ்டெப் 2ல என்ன பண்ணியிருக்காங்க? இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையும் செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையும் செக் பண்ணி இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ செக் பண்ணால் என்ன வரும்? இங்கே 6 - 5 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே 8 எப்படி வரும்? 6 + 5னா 11ல வரணும். ஸோ இது இல்லை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிட்டாலும் 6 4னா மைனஸ் பண்ணால் 2 வரணும், ப்ளஸ் பண்ணால் 10 வரணும். இல்லை. அப்போது இங்கே 5 8னாலும் 13 வரணும், இங்கே 18 வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸோட எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்? 6 4 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 4 8னா 18 வருமா? ஸோ அந்த 18 தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 5 8 9. ஸோ 5 + 8 + 9, ஸோ 9 8 17, 17 + 5 22வா? அந்த 22 தான் இங்கே இருக்கு. ஓகே. ஸோ இதான் நமக்கு ஸ்டெப் 2 உடைய ப்ராசஸ். ஸ்டெப் 3 எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 1 × 8 8, 2 × 2 4. ஸோ அதான் இந்த ரிலேஷன். இங்கே 2 எப்படி வரும்? இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு 8 ÷ 4ன்னு போட்டால் எனக்கு 2 வந்துருமா? ஸோ இதான் நம்மளுடைய ஸ்டெப் 4. இதே பேசிஸில் நம்ம அடுத்த இன்புட்டுக்கு சால்வ் பண்ணிட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ இன்புட் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இதான் அந்த இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 × 2 5 × 1 அப்படின்னு பண்ணோமா? ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ 3 × 2 6. அப்போ இங்கே 6, 1 × 5 5. ஓகே. அடுத்து இங்கே 2 × 4 8, 6 × 1 6. ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாக்ஸில் என்ன வரும்? 1 × 2 2, இங்கே 2 × 1 2. ஓகே. ஸ்டெப் 2ல என்ன பண்ணோம்? நம்ம இங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் இதையும் ஆட் பண்ணோமா? ஸோ இங்கே 6 + 8 + 2 10 16ன்னு வரும். 16ன்றத ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி பிரித்து போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? அடுத்ததில் செகண்ட் இருக்குது 5 + 6 + 2 அப்படின்னு பண்ணணும். ஸோ 11 + 2 13 வரும். ஸோ 1 3 இந்த மாதிரி பிரித்து போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க? 1 × 6 6, 1 × 3 3. இப்போ அடுத்து 6 ÷ 3. எனக்கு லாஸ்ட் ஸ்டெப் 4th ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் வரும்? இதுதான் எனக்கு ஸ்டெப் 4ல வரக்கூடிய ஆன்சர். ஓகேவா? 4th ஸ்டெப்பில் 2. ஸோ இப்போ கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த லாஸ்ட் ஸ்டெப்? லாஸ்ட் ஸ்டெப்பில் 2. வாட் இஸ் த சம் ஆஃப் ஸ்டெப் 3? ஸ்டெப் 3 எனக்கு இதுதானே. சம் என்னது? 6 + 3 9. ஸோ ஆப்ஷன் பி. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டெப் 2? ஸ்டெப் 2 உடைய டிஃபரன்ஸ் 16 - 13 3. ஸோ ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் ஸ்டெப் 1? ஸ்டெப் 1ல எனக்கு என்னென்ன நம்பர் வந்துச்சு? 6 5 8 6 2 2 அப்படின்னு வந்துச்சா? ஸோ 6 5. ஸோ இது பாக்ஸாக இருக்கும். பாக்ஸ் 5 2 5 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எரர் இருக்கு. ஸோ 6 5 அப்படின்னு தானே நமக்கு ஒரு பாக்ஸில் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் டி. இஃப் த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டெப் 3 இஸ் மல்டிப்ளைட் பை ஸ்டெப் 4, ஃபைண்ட் த ரிசல்ட். ஸ்டெப் 3 எனக்கு இதுதான். இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெப் 3. ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெப் 3 எனக்கு 9 இஸ் மல்டிப்ளைடு பை ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னது? 2. ஓகே. மல்டிப்ளைடு பை ஸ்டெப் 4. ஃபைண்ட் த ரிசல்ட். 9 2s are என்னது? 18. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு ரேர் கேசஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு பார்த்துக்கோங்க. இதே மாடலில் நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் வச்சு கேட்பாங்க. அந்த ஆல்ஃபபெட்க்கு நம்பரிங் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன் என்ன அப்படின்றத அந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. கமெண்ட்டில் மேம் இது ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுமா? கொஷின் 1 2 3 இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ண வேணாம். இதுதான் நம்மளுடைய இன்புட் இல்லையா? இது நம்மளுடைய அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் என்ன
ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சம் ஆஃப் த டிஜிட் பண்ணிட்டு இன்க்ரீசிங் ஆர்டரா, இல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு இன்க்ரீசிங் ஆர்டரா, இல்ல டிஃபரன்ஸ் பண்ணிட்டு இன்க்ரீசிங் ஆர்டரா அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. சரியா? ஸோ மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் வரும். ஈஸியா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ல வர மாதிரி நிறைய டைமும் தேவைப்படாது. சீக்கிரமாவே எல்லா ஸ்டெப்ஸும் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 4, 5 சம் நீங்க கன்டினியூஸா பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஐ மீன் லாஸ்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் நாளைக்கு டேட்டா சஃபிஷியன்சி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.